சிவபெருமானுக்காக தன் ஒரு தலையை கொடுத்த ராவணனின் கதை தெரியுமா? போர்ல குபேரனை தோற்கடித்து குபேரனின் சொத்துக்களையும் புஷ்பக வாகனத்தையும் கைப்பற்றாரு ராவணன். புஷ்பக விமானத்தில் ஏறி வந்துகிட்டு இருந்தப்ப இடையில கைலால மலை வந்திருக்கு. கைலால மலை நந்தி தேவர் காவல் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப ராவணனை பார்த்து, இது பரமேஸ்வரன் வீற்றிருக்கும் மலை, அதனால இந்த மலை மேலே பறந்து செல்லக்கூடாது, விலகி போ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ராவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. நந்தி தேவரை பார்த்து, ஏய் குரங்கு முகம் உடையவனை, யாரை பார்த்து விலகி போ சொல்கிறாய்? இந்த மலையை வேரோடு பேர்த்து எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நந்தி தேவர், நீ என்னமோ பண்ணிக்கோ, ஆனா என்னை பார்த்து குரங்கு முகம் உடையவனே சொன்னியே, உன் ராஜ்யம் ஒரு நாள் குரங்குகளாலே அழியும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிடுறாரு. ராவணன் கைலால மலையை பேத்தெடுக்க முயற்சிக்கிறான். ராவனுடைய தலக்கணத்தை அடைக்க நினைத்த சிவபெருமான் தன் கால் கட்ட விரலை கைலால மலை மேல் ஊன்றாரு. உடனே ராவணன் கைலால மலை அடியிலே சிக்கிறான். அழுத்தம் தாங்க முடியாம அழ ஆரம்பிக்கிறான்.